மைதா போண்டாவும் தேங்காய் சட்னியும் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், தயிர் 1/2 கப், பெரிய வெங்காயம் 1, இஞ்சி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, பச்சை மிளகாய் 1, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோடா உப்பு 1 சிட்டிகை. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மைதா மாவு நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளவு வச்சுக்கோங்க. 1/2 கப் வந்து அரிசி மாவு, 1/2 கப் தயிர், 1 சிட்டிகை வந்து சோடா உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மற்ற எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கலாம். சோடா உப்பு வந்து கடைசியாக தான் போடணும். இப்போ பாருங்கள், சோடா உப்பு ஆட் பண்ணிட்டேன். இந்த வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் போண்டா போடுறதுக்கு. இப்போ எண்ணெயில் உருட்டி போட்டுடலாம். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. போடும்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா அடுப்பை வந்து குறைச்சிக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று போல் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. அப்படியே 2 எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போது சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். தேங்காய் கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போல், 1 பூண்டு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள். இந்த போண்டாவுக்கு வந்து இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இதை மாதிரி செஞ்சு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்கணும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். முதல்ல கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை வதக்கிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆறின உடனே மிக்சியில் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாளித்து கொட்டிடலாம். 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு, கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சட்னியில் ஊற்றிடலாம். இது போண்டாவுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். சுவையான மைதா போண்டாவும் தேங்காய் சட்னியும் ரெடி.